My flesh and my heart may fail, but God is the strength of my heart and my portion forever. இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமை வரம் என்றத்தை மூடுதே. Search your heart. God wants to remind how far you are with Him, how much I connected with Him. ஆண்டவரே, எங்கட பேச்சில், எங்கட மூச்சில், எங்கட செய்கைகள், எங்கட உணர்வுல ஆண்டவரே நீங்க கலந்திருக்க வாஞ்சிக்கிறீங்க. ஆண்டவரே, ஒரு நெருக்கமான உறவு எனக்கும் என்னுடைய தகப்பனுக்கும், அதற்காகவே தேவன் இங்கே வந்தார். இயேசு இங்கே வந்தது அந்த மீண்டுமாக இந்த பிள்ளையாக அவரை தகப்பனுக்கு மாற்றணும் என்பதற்காக. He wants to once again change my situation. He wants to call me my son, my daughter. நாங்கள் சபைக்கு வரலாம், வேதம் வாசிக்கலாம், கர்த்தருடைய பிள்ளைகளை போன்ற பல காரியங்களை செய்யலாம். ஆனால் அந்த உறவு நான் இருக்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கை அஸ்திவாரம் அசைந்தாலும். And by birth I was a Catholic, right? And whenever she spoke to me about Christ, I used to tell her, come on, I know about Jesus Christ, right? I'm a Sunday person, right? And you are saying so many other things about Christianity and so many things. I don't need these things, I think, because I'm fine with my religion, right? With my faith. தேவன் அவருடைய வழி வித்தியாசமானது. அவர் எந்த இடத்துல லைஃபை எப்படி டேர்ன் பண்ணி கொண்டு போறான்றதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த சபை அந்த சமயத்தில் அந்த ஹாஸ்பிட்டலில் படுக்கையில் இருந்தபடியால் அந்த சிந்தனை எனக்கு வரத்தக்கதாக ஒரு சூழ்நிலை இருந்தது. Sometimes God permits certain things, disease. We are stuck somewhere. We find so difficult to come out. We ask, where is our God? No. There's a reason behind it. That was a wonderful time God wanted to speak to me. ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே செய்யா. You love so much your people, oh God. You want to fill us always with your purpose. We want to lead a purpose-driven life. You are so awesome, oh God. So you are so particular in this, oh God. கதவை நீர் எவ்வளவு தூரம் எங்களை நேசிக்கிறவராக இருக்கிறேன் அப்பா. உங்களுடைய சித்தம் உங்களுடைய வாழ்வை நடக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே எங்கள் மீது உமது கண்ணை வைத்து உமது கரத்தை வைத்து நீர் எங்களை வழி நடத்துவராக இருக்கிறீர் ஆண்டவரே. You want to be our sailor, oh God. You want to handle our rudder, oh God. ஆண்டவரே, இந்த விசுவாச கப்பல் ஆண்டவரே இந்த உலகத்தில் இந்த ஆழமான ஆண்டவரே தண்ணீர போற இந்த அனுபவங்கள்ல கர்த்தாவே நாங்கள் மூழ்கடிக்கப்படாமல் ஆண்டவரே என்னுடைய விசுவாச கப்பல் நல்லபடியாக போவதற்காக ஆண்டவரே நீர் அதை வழிநடத்த வாஞ்சிக்கிறவராக இருக்கிறீரே. இந்த நாளில் இந்த பாடலை பாடுற போது கர்த்தாவே உண்மையாகவே நீர் எவ்வளவு தூரம் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறீர். How much you love, oh God. You are so mindful about your people, oh God. You are so mindful of your people, oh God. That's the only thing I can feel, oh God. I don't have much to say, oh Lord. I just want to share what you are thinking, oh God. What you have planned to share today, oh Lord. I thank you for this great opportunity, oh God, to serve you, Lord. I humble myself before you, Lord. I humble before your people, oh God. You're so good. You're so good. God is so good. Hallelujah. Thank you, Lord. இந்த நாளில் கர்த்தாவே உமது பிள்ளைகளை நேசிக்கிற நிமித்தமா உமது பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் என்ற அந்த ஒரே நோக்கத்துக்காக கர்த்தாவே இடைவிடாமல் எங்களோடு நீர் பேசுவதாக இருக்கிறீர் ஆண்டவரே. பிரியமான மகனே மகளே, நாங்கள் பொல்லாத காலங்களுக்கு கூட கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலும் நம்பிக்கையை விட்டு விடாமல் நாங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். We have been called to show a great faith in our Lord. We
we have entered in a time like that in this world. விசுவாசம் இல்லாமல் நாங்கள் கர்த்தரை பிரியப்படுத்த முடியாத என்ற வேதம் சொல்லுகிற பிரியமான மகனே, அந்த விசுவாசத்தை நாங்கள் உறுதியாக பற்றிக்கொண்டு இந்த வாழ்க்கையில ஓட வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது. பிரியமான மகனே, எல்லா சஞ்சல்கள் எல்லா போராட்டங்களுக்கு மத்தியில் அந்த உன்னதமான வழிநடத்தலை உங்களுக்கும் எனக்கும் தர வாஞ்சிக்கிறவர்கள் தேவன். நன்றி இயேசுப்பா, நன்றி ஆண்டவர். இந்த நாளிலும் எங்களை நேசிக்கிறதால எங்களை நீர் ஆண்டவரே உமது பிரசனத்தில் வைக்க வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. உமது பிரசனத்தால் எங்களை மூடிக்கொள்ளுங்கப்பா. ஒரு விஷயங்களை நோக்கி பார்த்து நாங்கள் வழி விலகி போயிருந்தால் ஆண்டவரை மீண்டுமாக உமது மந்தையிலே எங்களை சேர்த்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களுடைய துடிப்பை நாங்கள் தொலைத்திருந்தோம் ஆண்டவரே. இந்த விசுவாச கப்பல் ஆண்டவரே தொடர்ச்சியாக பயணிக்க எங்கள் முன்னே செல்லும் ஆண்டவரே. எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி மேகஸ்தம்பமாகவும் வழிநடத்தியதவன் இன்றும் பிரியமான மகனே எங்களை அவ்வளவாகவே வழிநடத்த விரும்புகிறார் ஆண்டவரே. எங்களை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்கள். உமது சத்தத்தை கேட்க முடியாமல் ஆண்டவரே நாங்கள் எங்கேயோ ஒரு மூலையில் உட்கார்ந்திருப்போமானால் ஒரு விஷயம் ஆண்டவரை எங்களை தொடுங்க. உமது மகிமையின் மேகத்தால் எங்களை மூடிக்கொள்ளுங்கப்பா ஆண்டவரை. மீண்டுமாக இந்த வழிநடத்தலை நாங்களை உணரத்தக்கவர்களாக அந்த உணர்வின் ஆவி எங்களுக்கு ஊற்றுங்க ஆண்டவரே. Lord, pour out your spirit of understanding, oh God. We want to see your glory once again in our life, oh God. In case if we are lost our ways, oh God, just like you led your people of Israel. Hallelujah. ஒரு விஷயங்களை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே, கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. சத்துருவானுடைய விசுவாசத்தை திருடி சென்றிருக்கலாம். இவ்வளவு காலம் இந்த கத்தருக்குள்ள இருந்தும் நான் இவ்வளவு போராட்டத்தையே நான் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி அங்கலாய்ப்போடு மகனே நீ வந்திருக்கலாம். ஒரு விஷயம் உன் இருதயத்தை ஆராய்ந்து பார். உண்மையாகவே தேவன் உன்னுடைய விசுவாச கப்பலை ஓட்டுபவராக நீர் அவரிடம் கையளித்திருக்கிறாயா? அந்த சுக்கானை தேவன் பிடித்திருக்கிறார் என்பது ஒரு விஷயம் நீ ஆராய்ந்து பார். Search your heart, my child. Whether you have let the rudder hold by God. Hallelujah. உமது மகிமையால் எங்களை மூடிக்கொள்ள வாஞ்சிக்கிறார். அவருடைய மகிமையால் எங்களை வழிநடத்த வாஞ்சிக்கிறார். ஒப்புக்கொடுங்க ஒரு விஷயம். இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமை மரம் இன்றத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமை மரம் இன்றத்தை மூடுதே. பிரியமான மகனே, அந்த மகிமையின் வேகத்தான மூடிகள் உன்னை மனையும் வழிநடத்த வாஞ்சிக்கிறார். இந்த நாளில் அவரை விட்டு நாங்கள் சில வேளைகளை விலகி போகின்றோம். அவருக்கும் எங்களுக்கும் இடையிலே பிரிவினை உண்டு பண்ணக்கூடிய காரியங்களே உங்களுடைய சிந்தனைகள் போகக்கூடிய ஒரு நாட்கள் கூடாக இந்த ஜனங்கள் நடந்து செல்கிறார்கள். உன்னை மென்னை அவர் தேடி வந்து கண்டுகொண்ட தேவன் அல்லவா? பிரியமான மகனே, சற்று உன் சூழ்நிலைகளை உன் நிலையை நீ ஆராய்ந்து பார். நீ எவ்வளவு தூரம் தேவனுக்கு அண்மையாக நீ இருக்கிறாய் என்பதை நீயே ஆராய்ந்து பார். அந்த மகிமைக்குள்ளே நீ எப்போது ஓடி வர வேண்டும் என்பதை அவருடைய விருப்பம். பிரியமான மகனே, He wants you to keep in that presence at all times. Just search your heart. How far have
to make sure that we are in the divine connection. அந்த மகிமையின் மேகத்துக்குள்ளே எங்களை வைத்திருக்க விரும்புகிறார். அவருடைய பிரசன்னமே எங்களை வழிநடத்த வேண்டும் என்று விரும்புகிற தேவன் இந்த நாளிலும் எங்களை நேசிக்கிற நிமித்தமாக, எங்களை நேசிக்கிற ஒரே காரணத்துக்காக அவரை மீண்டும் மீண்டுமாக எங்களை தேடி வருகிறவராக இருக்கிறார். எங்களை இருதய கதவுளை தட்டுறவராக இருக்கிறார். சில வேளைகளில் தகப்பனே நாங்கள் வழிவிலகி போகின்றோம் ஆண்டவரே, எங்கள் பலவீனத்திலே நாங்கள் விழுந்து போகிறோம் ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்காமல் போகிறோம் ஆண்டவரே. இருப்பினும் எங்களை எவ்வளவு தூரம் நீங்க நேசிக்கிறீங்கப்பா. Sometimes we don't hear your voice, oh God. We don't listen to you. We just fall apart, oh God. Father, how wonderfully you hold our hands once again. How graciously you are bringing back to your grace, oh God. வழிநடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களோட பேச்சில், எங்களோட மூச்சில், எங்களோட செய்கைகள், எங்களோட உணர்வுல ஆண்டவரே நீங்க கலந்திருக்க வாஞ்சிக்கிறீங்க ஆண்டவரே. Such an experience God want to give us. இந்த நாளில் நீங்களே உங்களை எதிர்த்து ஆராய்ந்து பாருங்க. உங்களோட பேச்சில் ஆவியானவர் இருக்கிறாரா? உங்களோட மூச்சில் அவர் கலந்திருக்கிறாரா? உங்களோட செய்கையில் அவர் கலந்திருக்கிறாரா? நீங்களே ஒரு விஷயம் ஆராய்ந்து பாருங்க. Search your heart. God wants to remind how far you are with Him, how much I connected with Him, because we need to build that connection, build that relationship more stronger ever before. Hallelujah. என் பேச்சில், என் மூச்சில், என் சொல்லில், என் செயலில் கலந்திருக்கீங்க. என் நினைவில், என் நடத்தையில், என் மொழியில், என் உணர்வில் கலந்திருக்கீங்க. என் பேச்சில், என் மூச்சில், என் சொல்லில், என் செயலில் கலந்திருக்கீங்க. என் நினைவில், என் செயலில், என் நடத்தையில், என் உணர்வில் கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாள் பரிசுத்தரே, அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாள் பரிசுத்தரே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுவே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுவே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. குரல்களை உயர்த்தி நன்றி செலுத்துகிறது. கதாவே நன்றி ஆண்டவர். உங்களோட வழி நடத்தலுக்கு நன்றி அப்பா. உங்களோட பிரசனத்துக்கு நன்றி அப்பா. என்னோட பிரசனத்தினால நீ மூடிக்கொள்றதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை நீ நினைத்த வண்ணமாகவே இருக்கிறீங்க ஆண்டவரே. என்னை குறித்து பாரப்பட்டவராகவே இருக்கிறீங்க ஆண்டவரே. நான் விழுந்து விடக்கூடாது, நான் வழி தவறி போயிடக்கூடாது, நான் பிரிந்து போய்விடக் கூடாது என்ற ஒரே நோக்கத்துக்காக ஆண்டவரே விளையாடப்பட்ட திரு ரத்தத்தை சிந்தி என்னை நீங்க ஆண்டவரே நீங்க வாங்கினீங்க ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி, நன்றி இயேசுப்பா. ஒவ்வொருவரையும் பிள்ளைகளாக நீர் மாற்றினீரே ஆண்டவரே.
ஒரு விசுவாசத்தின் பிள்ளைகளாக எங்களை மாற்றினீர். நன்றி நன்றி நன்றி. அதற்காக எங்களை நிறைத்த மனமாக இருக்கிறேன். You are so mindful of God. You are so mindful of us, oh God. Thank you, Father. Thank you, Lord. பிரியமான மகனே, இந்த நாளில் இது தீர்க்கமான ஒரு முடிவை எடு. கர்த்தரோடு நெருக்கமான ஒரு உறவை வைத்திருக்க விரும்புகிறார். பிரியமான மகனே, மகளே, ஒரு நெருக்கமான உறவு எனக்கும் என்னுடைய தகப்பனுக்கும். அதற்காகவே தேவன் இங்கே வந்தார். இயேசு இங்கே வந்தது அந்த மீண்டுமாக இந்த பிள்ளையாக அவருடைய தகப்பனுக்கு மாற்றவும் முன்பதாக. He wants to once again change my situation. He wants to call me my son, my daughter. Search your heart. Search your heart. Are you having such a relationship with him? இந்த நாளில் அவ்வகையான ஒரு ரிலேஷன்ஷிப்பை மீண்டுமாக நிறுவனத்தை விரும்புகிறார். ஒரு விஷயம் யாராய்ந்து பார். நாங்கள் சபைக்கு வரலாம், வேதம் வாசிக்கலாம், கர்த்தருடைய பிள்ளைகளை போன்று பல காரியங்களை செய்யலாம். ஆனால் அந்த உறவு இதனால பல பேர் விழுந்து போறதுக்கான காரணம் அந்த உறவை நிலைத்திருப்பதில்லை. There's a divine purpose in this. There's a divine connection. There is provision in this connection. தேவனுக்கு பெண்களுக்கு இடையில எந்த காரியம் குறுக்க வர முடியாத ஒரு பிரதிகை எடுங்க. Take a decision today, a firm decision. You will never allow anything to come in between you and our loving God. Hallelujah. Thank you, Father. அப்பா, அவையான அந்த உறவாண்டவரை மீண்டுமாக நம்ம சரி செய்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. We need that spirit of understanding, oh God. Then only we can mend these things, but we can't do nothing on our own, oh God. We need your touch. We need that divine guidance, oh God. Open our spiritual eyes and ears so that we may hear and we can see, oh God. We may see that once again. அப்பா, எங்களுடைய இருதய கதவுகளை திறந்து விடுங்க ஆண்டவரே. இதய காதுகளை திறந்து விடுங்க ஆண்டவரே. எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் காதுகளை திறந்து விடுங்க ஆண்டவரே. Open, Lord. We want to hear your voice, oh God. There is so much noise in this world. There's so much noise. If you are not sensitive to the voice of the Lord, there's a chance we may backslide, we may fall. God doesn't want to happen that in our life. He wants to handle our rudder of your ship, the ship of faith. இதனாலும் பிரியமான மகனே, மகளே, அந்த ஆவின் பிரசனம் இந்த ஆராதனையில் நீங்கள் செய்த ஆராதனையில் அப்படியே ஆண்டவர் பேசினார். அதே காரியங்களை பேசினார். இந்த காலையிலே கூட ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எங்களுக்கு எவ்வளவு தூரம் எங்களோட நெருக்கமாக இருக்கிறதவராக இருக்கிறார். எவ்வளவு தூரம் சந்தோஷப்படுற ஒரு நல்ல தகப்பனாக எங்களுக்கு இருக்கிறார். நான் 4 பேர் 5 பேர் இருக்கிற பெரிய விஷயம் அல்ல. எவ்வளவு குவாலிட்டியானுடைய சூழல் இருக்குது என்பதை அவர் மிகவும் தெளிவாக இருக்கிறார், கவனமாக இருக்கிறார். ஏன்னா அதற்காகத்தான் அவர் தன்னையே ஒப்பு கொடுத்து இயேசுவே அதற்காகத்தான் நம்ம ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் சரியான I have to be in the right stand before my Father. என் தேவனுக்கு முன்பாக சரியான இடத்துல நிற்கணும். அப்பதான் நான் ரைச்சஸ் என்று சொல்ல முடியும். என்ன ரைச்சஸ் அவர் மாற்றி இருக்கிறார். அந்த ஸ்டாண்டிங் எனக்கு தந்திருக்கிறார். நான் அதில் நிலைத்து நிற்கிறேன். Am I really permanent in that place? Search your heart. Search your heart, my friends. Search your heart, my brothers and sisters. This is how we need to grow in our faith. God wants to raise. He wants to increase our faith. He wants to build our trust day by day. நாங்கள் 7 வருஷம் 8 வருஷம் ஆண்டவரோட சபையில் இருக்கிறோம்னு சொல்ற பெரிய விஷயம் அல்ல. எவ்வளவு தூரம் அவரோட நாங்கள் பயணித்திருக்கிறோம், எவ்வளவு தூரம் அவரோட நாங்கள் வாசம் பண்ணியிருக்கிறோம் தான் முக்கியம். ஏனோக்குடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. எத்தனை வருடங்கள் தேவனோடு பயணித்தானவர் கடைசியில் அவனை எடுத்துக்கொண்டார். அவ்வகையான ஒரு உன்னத அனுபவத்தை எங்களுக்கு ஆண்டவர் தர விரும்புகிறார். Walking with the Lord, taste that the Lord is good என்று சொல்வார். அவரை ருசித்து பார் பிரியமான மகனே, மகளே, கர்த்தர் அவ்வளவு நல்லவர் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இந்த நாளில் என் மகனுக்கு நான் சொன்னேன், இங்கே வரும்போது ஆண்டவர் ஏதோ ஒரு பர்பஸுக்கு தான் எனக்கு லீட்ஸ் கொண்டு வரார். பிரியமான மகனே, மகளே, ஒரு பர்பஸ் இல்லாத ஒரு பயணம் எங்களுக்கு அவசியம் இல்லை. பர்பஸ் இன்றைக்கு காரியமே எல்லாமே இன்றைக்கு பர்பஸ் இல்லாம போய் கொண்டிருக்கிறாங்க என்று வேதம் சொல்லுற பிரியமான மகனே, மகளே. 1 தீமோத்தேயு 1 நாங்கள் வாசிச்சு பார்ப்போம். 1 தீமோத்தேயு 1 வசனம் மூலமாக சொல்கிறது பிரியமான மகனே, மகளே. பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளை உனக்கு ஒப்புவிக்கிறேன்.
நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூஷியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்புக் கொடுத்தேன் என்று வேதம் சொல்கிறது. If you can read from 1 Timothy 1 verse from 18 to 20, you can display over here. Paul is telling to Timothy, take care of your faith, because people may wonder. These are the things happening in our days, my brothers and sisters. Even we have a fight in a spiritual war. We are in a period of time like that, whether God is really doing well. Why there's not enough people in our church? Why I'm falling back? Why I'm suffering so much? All these questions. But are we asking this question? Are we at the right standing before our Father? How is my faith? இந்த நன்மனசாட்சி, விசுவாசம், நன்மனச்சாட்சி, இதை நாங்கள் இழந்து விட்டோமானால் எங்களுடைய விசுவாச கப்பல் தண்ணியில மூழ்கடிக்கப்பட்டது போன்று போய்விடும் என்று தேவன் சொல்றார். பிரியமான மகனே மகளே, இந்த விஷயத்தை நன்கு ஆராய்ந்து இருதயத்தில் ஃபர்மாக நீங்க சொல்லுங்க. உங்களுக்குள்ளே அந்த விசுவாசத்தை, நன்மனசாட்சியை நாங்கள் காத்துக்கொள்றோமான்னு சொல்லு. That is the key thing. If we allow our Father to handle our rudder, He will navigate. Even if we go in turmoil situation, whatever happens in our life, we can trust upon the Lord because He knows how to navigate our life. Our ship of faith will never sink. இன்றைக்கு பல பேருடைய வாழ்க்கை நிலைமை அதுதான். நாங்கள் இந்த உலகத்தை எதையும் சாதிக்கலாம், இந்த உலகத்தை எல்லாத்தையும் சாதித்தாலும் உன் ஆத்மாவை நீ இழந்து போனால் என்ன பலன் என்று தேவன் கேட்கிறார். பிரியமான மகனே, ஈவன் கிறிஸ்டியன்ஸ் கூட அதே நிலையில தள்ளப்பட்ட சூழ்நிலை. இந்த உலக காரியங்கள் மாறிக்கொண்டு போற, இந்த உலக காரியங்கள் அட்ராக்ட் பண்ணி கொண்டிருக்கிற காரியங்கள். There are so many cool things that attracts you, that will take away from the word, that will take away from God, that will create a gap between me and my God. Don't allow. தேவன் சொல்ற, அனுமதிக்காதீங்க. ரொம்ப கவனமா நடந்து கொள்ளுங்க. எனக்கும் உனக்கும் இடையில் உள்ள இந்த உறவுக்குள்ள எந்த காரியம், எந்த ஐடியிலும் வரக்கூடாதுன்னு சொல்லி. அப்பா தகப்பனே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த விஷயத்துல கர்த்தாவே, எங்களுடைய பலவீனங்களை மேற்கொள்ளத்தக்கதான பலத்தை நீர் மட்டுமே எங்களுக்கு தர முடியும். ஆண்டவரே, உமது கிருபை மட்டும் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிற கர்த்தாவே, ஒவ்வொருவரும் இந்த பிரசனத்தில் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற கர்த்தாவே, நாங்கள் வழி விலகி இருந்தால், வழி தவறி இருந்தால் எங்களை ஒரு விஷயம் மன்னித்து கண்ணோக்கி பார்த்து மீண்டுமாக எங்களுடைய அந்த விசுவாச கப்பலின் துடுப்பை அந்த கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஹோல்ட் மை ஹார்ட் God. ஒப்புக் கொடுங்க, ஒப்புக் கொடுங்க. உண்மையாகவே மனம் வைத்து ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, இந்த துடுப்பம் கரத்தில் தாரு. இந்த நாளிலிருந்து நீர் வழிநடத்தும். ஆண்டவரே, நீர் வழிநடத்தும், நீர் வழிநடத்தும் என்று நாங்கள் ஜெபித்து போட்டு நாங்களே எங்களுடைய ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்ல காரியம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, we say we trust in the Lord. We know that we have to lean on His understanding, but we try to lean on our own understanding. They are the problem. We say, Lord, I give my rudder into your hands, but we take it back. Am I right? This is what happens in the life of many children of God nowadays. We just say that we trust the Lord, but we want to trust our strength, own strength. எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய நம்பிக்கையை நீங்க இழக்காம, உங்களுடைய விசுவாசத்தை நீங்க இழந்து விடாம நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பா, தொடர்ச்சியாக நம்ப, எந்த சூழ்நிலையும் உங்களை பிலீவ் பண்ணத்தக்கதான அந்த ஆவின் வரத்தை எங்களுக்கு அதிகரிங்க. ஆண்டவரே, அந்த விசுவாசத்தை எங்களுக்கு அதிகரிங்கப்பா. எந்த சூழ்நிலையிலும் இந்த உலகம் கூட அழிந்து போகல. உனக்கு இந்த கேரளா மக்களின் நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
தேவ பிள்ளைகள் அங்கே இருந்திருப்பாங்க. ஒரு வீடியோல பார்த்து ஒரு மலையின் மேல ஏறி இருந்து தேவ பிள்ளைகள் கதறி அழுகிறார்கள், தாப்பனே எங்களை காப்பாற்று, இந்த இயற்கை அழிவை நிப்பாட்டு சொல்லி. நிச்சயமாக ஆண்டவர் சாட்சிகள் அவர்கள் கொடுத்திருப்பார். தேவ பிள்ளையுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீணாது. ஹல்லேலூயா. தேவன் மீது நம்பிக்கை வைக்கிற யாருமே தேவன் கைவிடுகிற தேவன் அல்ல. அவருடைய வழிகள் வித்தியாசமானது. நம்ம நன்றாக அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் தான். அவருடைய வழி வித்தியாசம். அவருடைய சிந்தனை மனிதரை போல சிந்திக்கிறதல்ல. அவருடைய செயல்கள் எல்லாம் வித்தியாசமானது. நாங்கள் நின்று பிடிக்க பழகி கொள்ள வேண்டியது. We need more patience. We need to show that patience with our Lord. இந்த நாளில் வகையான ஒரு பேஷன்ஸ் எங்களுக்கு இல்லாமல் இருந்தால், வகையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்கு இல்லாமல் இருந்தால், we don't have such an understanding. Ask God and it will be given to you. தேவன் சொன்ன காரியம் கேளுங்க உங்களுக்கு கிடைக்கும். மனுஷன் கேளுங்க உங்களுக்கு கொடுக்கப்படும். Father, we ask from you, Lord, give that spirit of understanding, that we can boldly come before the throne of grace, that we can demonstrate that trust at all times, that you will take care of us. Father, increase our faith, oh God, because we are going in a time like that. அவையான ஒரு சூழ்நிலைக்குள்ள எங்களோட வாழ்க்கை போய் கொண்டிருக்கு. சிறு பிள்ளைகள் எடுத்துக்கொண்டா யோசிச்சு பாருங்க. பிள்ளைகள் எடுத்துக்கொண்டா அவங்க எல்லாம் மிகவும் ஈர்க்கப்படக்கூடிய, இந்த உலகம் ஈர்த்து கொண்டு போற அளவில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு நாங்கள் சில காரியங்களை செய்தாலும் எங்களுடைய பிள்ளைகளை இந்த உலகம் சில காரியங்களே ஈர்த்து கொண்டிருக்கிற நாங்களே பார்க்கிறோம். எது என்ன வகையில சோதனையாக வந்தாலும் மேற்கொள்ளத்தக்க கிருபை தேவன் தருகிறேன்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்க விசுவாசிப்போம், நாங்க ட்ரஸ்ட் பண்ணுவோம். லெட்ஸ் பிலீவ். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்கு. ஸோ எது நாங்கள் எவ்வளவு தூரம் ஓடி ஓடி கத்தருக்காக எதுவும் செய்யலாம், உண்மையான அந்த விசுவாசத்தை நாங்கள் காட்டவில்லை என்றால் தேவனை பிரியப்படுத்த முடியாது. எப்படி காட்ட முடியும்? அவரோடு நாங்கள் பேஷன்ஸாக இருக்கிறது, அவர் செய்கிற காரியங்களில் நாங்கள் தங்கி வாழ்வது. எங்கள் அப்பா தன்னுடைய பிள்ளைகளை தன்னை தங்கி வாழும்படி எதிர்பார்க்கிறார். We need to learn to depend on our Father at all times. Whatever happens, whatever situation, life circumstances change, but we need to demonstrate such a faith. அவளை தங்கி வாழ்ற அந்த பக்குவம். Be content. அவையான அந்த பண்புகளுக்கு இருக்குமா இருந்தா அவருடைய உன்னத வழி நடத்தலை நாங்கள் காண முடியும். இந்த நாளிலும் ஹல்லேலூயா. நாங்கள் நிற்கிற பூமி அசைந்து போலாம், நிலை குலைந்து போலாம். உங்களுடைய நம்பிக்கையின் அஸ்திவாரங்கள் அசைக்கப்படலாம். பிரியமானவர்களே, சொல்லுங்க, நான் நம்புவேன். I will trust in my Lord at all times. I will trust. எப்போதும் தேவனிடம் வருகிறார். ஒவ்வொருவரும் தேவனிடம் ஏதாவது பெற்றுக்கொள்ளலாம் என்றுதான் எங்களுக்கு சிந்தனையாக இருக்கிறேன். ஏனென்றால் நாங்கள் நிறைய போராட்டங்களுக்கு மத்தியிலே வாழ்கிறோம் இந்த உலகத்தில். எப்படி அதை ரிசால்வ் பண்றது, எப்படி இதை ரிசால்வ் பண்றது, எப்படி அதை செய்து முடிக்கிறேன்னா சிந்தனையா இருக்கு. அதெல்லாவற்றும் ஒரு விஷயம் நீங்க ஓரம் கட்டி விட்டுட்டு, கர்த்தாவே உமக்காக நான் எந்த காரியத்தை எப்படி செய்யலாம் என்று சொல்லி நாங்கள் தேவனை கேட்போமா இருந்தால் தேவன் எவ்வளவு தூரம் பிரியப்படுவார். பிரியமான மகனே, மகனே, ஒரு தகப்பனுக்கு தன்னுடைய பிள்ளை வந்து, அப்பா இந்த நாளில் நான் உங்களுக்காக ஏதாவது செய்யலாமா, ஏதாவது உதவி செய்வா, அப்பா நான் சும்மா இருக்கிறேன், ஏதாவது உதவி செய்யவா அப்படின்னு கேட்டா அவர் தாப்பர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். யோசிச்சுமா இருக்கு. Think about it. If our child comes and say, Dad, I'm just free, can I help you in this? How wonderful it would be. We will be so happy about it. யோசிச்சுமா இருக்கு. அடே அதை செய் இதை செய்யுங்கன்னு சொன்னா அவங்க ஓடி தப்புற பிள்ளைகளாக இந்த நாட்கள் இருக்கிறாங்களா. ஆனா இந்த பிள்ளை வந்து என்கிட்ட எப்படி கேட்கின்றதே என்று சொல்லி எவ்வளவு தகப்பன் சந்தோஷப்படுவார். இதே போன்றுதான் பிரியமானவர்களே, இந்த உறவில், இந்த அப்பா பிள்ளை உறவில் நாங்கள் உண்மையாகவே ஒரு அப்பாவா இருந்தா பிள்ளையோட தேவை எப்படியோ என்ன வயலையும் சந்திக்கப்படும். எங்களுடைய தகப்பன் நம்முடைய தேவையை சந்திக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. He is such a wonderful God. இந்த பாடலை பாடுற போது உங்களுடைய நம்பிக்கையை அதிகரிப்பதாக, நீங்க ஏதாவது இடத்துல விசுவாசத்துல நீங்க போராடி கொண்டிருப்பீங்களா இருந்தா ஒரு விஷயம் உங்களுடைய சூழ்நிலையை பார்க்காமல் தேவனை நம்ப நீங்க முயற்சி செய்யுங்க. விசுவாசம் இருந்தா தேவனை பிரியப்படுத்தலாம். நான்
நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. விடுதலை சொல்லுங்க. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு நன்றி ஏசப்பா. அப்படி சேரக்காக நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புது பிரசனத்தில் ஆதைகளை மூடி வழி நடத்துகிறது. அப்பா நாங்கள் உடைய வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. Help us Lord to lead a life worthy in eyes of Lord, commendable to you Lord. At all times, whatever happens, oh God, help us, Lord, to be in the right stand before you, Lord. I need your presence, oh God. I need your presence, oh God. Father, fill me with your presence. In your presence, I have everything, oh God. I don't need to ask too many things before you. You know what I'm asking. Before I ask you, you know what I'm going to ask for. But I need today, firmly, boldly, I would ask you, I need your presence at
at all times, so that we may be fruitful, Lord. We may be doing the right things before you, Lord. கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த கரங்களை ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அழைத்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறீர். You are faithful to your word, O God. என்னுடைய விசுவாசம் ஆண்டவரே, என்னுடைய விசுவாசம் நீர் தருகிற அந்த விசுவாசம் இந்த சூழ்நிலைகள் மாறினாலும் இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள எனக்கு பலம் தாங்க ஆண்டவரே. இந்த சபை ஒரு கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். சபை போதகரின் குடும்பத்தை ஒரு கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். மூப்பரிடம் ஒரு கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இன்று வர முடியாமல் இருந்தவர்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஹாலிடே சென்டர் ஒவ்வொருவரும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே. இந்த அன்பு பிள்ளைகளுக்காக நமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவருடைய இந்த விசுவாச கப்பலின் துடுப்பை ஆண்டவரே நீங்க தொட்டு ஹேண்டில் பண்ணுங்க ஆண்டவரே. Take control, O God. Take control, Lord. எங்களால் தனிய முடியாத ஆண்டவரே, இது முடியாத ஆண்டவரே, நீர் வேணும் ஆண்டவரே. இந்த வசனம் சொல்கிறது பிரியமான மகனே மகளே, அப்படி வழிவிலகி போறவர்களே தேவன் சாத்தானிடம் ஒப்புக் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்கிறது பிரியமான மகனே மகளே. அவர்கள் தூஷியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்புக் கொடுத்தேன் என்று சொல்லப்படுகிறது பிரியமான மகனே மகளே. இதனால் நாங்கள் அந்த விசுவாசத்தையும் அந்த நன்மனசாட்சி நாங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் எப்போதும் காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்க ஒரு நல்ல தீர்மானம் எடுப்போம். எங்களுடைய பலவீனம் அவருக்கு தெரியும். அவரே பிரதான ஆசிரியராக இருக்கிறார். எங்களுடைய பலவீனம் அவர் நன்கு அறிவார். ஆனால் அவருடைய கிருபை போதுமானது சொல்லியிருக்கிறது. There's a secret in that. Our weakness cannot fail us at all. எங்களுடைய பலவீனம் எங்களை விடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பவுல் போய் சொல்றார், எனக்கு பலவீனமா நான் அதில் பலமாக நான் ஃபீல் பண்றேன்னு சொல்லி. There's a secret in that. சில வேளைகளில் நாங்கள் பலவீனத்தை கண்டு என்னுடைய பலவீனத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் எங்களை தேவனை நாங்கள் எடை போட முனைகிறோம். We cannot define our God's strength. We can't define His strength. His grace is more than enough. வேதம் சொல்கிறது. அதை நாங்கள் உறுதியாக பற்றிக்கொள்ளும். அந்த எந்த சூழ்நிலை எந்த சிச்சுவேஷனோட நீங்க வந்திருக்கலாம். தேவன் சொல்ற காரியம் பிரியமான மகனே, அந்த கிருபைக்குள்ள நீ ஓடிவா. There's a secret in that. Just run into that grace. Because we are righteous people. God made us righteous. Let's hold on to that. That's standing before God. நன்றி இயேசுப்பா. இந்த நாளுக்காக நன்றி இயேசுப்பா. இந்த நாளில் அந்த பிள்ளைகளை தொட்டமைக்காக நன்றி சொல்றேன். எனக்கு நீ தந்த இந்த கிருபைக்கு சலாக்கியத்துக்கு நன்றி இயேசுப்பா. தொடர்ந்து இந்த விசுவாச ஓட்டத்தை நல்லபடியாக ஓட எங்களுக்கு பலம் தாங்க ஆண்டவரே. ஒரு நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று ஒரு நாள் நான் சொல்லும் போது ஆண்டவரே, நீர் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே ஒரு வாழ்க்கையை நீர் வாழ எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. அபகமான வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்ய. அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ எங்களுக்கு விருப்பம் வரும்படி செய்ய ஆண்டவரே. அப்பா, நான் உங்களுக்காக பயன்பட வேணும். Lord, I want to be used by you, Lord. Reveal your purpose in my life, oh God. Sometimes we have experienced church experience even more than 10 years, but we may still search for the purpose of God in our life. Today, if you are in a situation like that, just open your hearts for Him. I tell you, we are like an open book before our Lord. ஒரு திறந்த புத்தகம் போல நாங்கள் தேவனுக்கு முன்பாக இருக்கிறோம் பிரியமான மகனே. அங்கே எந்த ஒளிவோ மறைவோ ஒன்றுமே இல்லை. தேவனுக்கு முன்பாக நாங்கள் இந்த உலகத்துக்கு முன்பாக எப்படி நடந்து கொள்ளலாம். We can behave whatever we want, however we want. We just want to do anything before these people. We can do anything, but we can't hide ourselves before Lord. அவருக்கு முன்பாக நாங்கள் திறந்த just like an open book there. God knows crystal clearly everything in and out, everything A to Z. மனிதன் முகத்தை பார்க்க தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன். He sees our face. Man sees our face, but God sees our heart, the Bible says. அவருக்கு முன்பாக எந்த ஒளிவோ மறைவோ இல்லை. அப்பா, இந்த நாளில் ஒரு விசை எங்களை கண்ணோக்கி பாருங்க. ஒரு சித்தமான வாழ்க்கையை நான் வாழ உதவி செய்யுங்க.
அதை தேட எனக்கு ஆண்டவரே ஒரு விருப்பத்தை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே உமக்காக வாழ ஒரு விருப்பம் எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. பாஸ்டர் சொன்னார் என்றோ அல்லது வேதத்துல சும்மா எழுதியிருக்கு அப்படி இப்படி இல்லாம ஒரு தனி விருப்பம். நான் இந்த சபைக்குள்ள வரும்போது என் சிறிய மகனை பார்த்து என் மூத்த பையன் சொன்னான், நீ சும்மா சபைக்குள்ள சும்மா போற மாதிரி பாரு, ஏதோ ஜோக் சொல்லும் போது சொன்னேன், இல்லை ஒரு சீரியஸா போ, சர்ச்சுக்குள்ள ஒரு சீரியஸ்னஸோட போன்னு சொன்னேன். தட் இஸ் த ட்ரூத். அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய காரியமா இருந்தா ஒரு சீரியஸ்னஸ் எங்களுக்கு அதில் வேணும். அப்பா இந்த விஷயத்துல நான் தவறி இருந்தாங்க ஒரு விஷயமா இல்லை, ஒரு பிள்ளைகளை எவ்வளவு தூரமாக நேசிக்கிற கர்த்தாவே நன்றி இயேசுவா, நன்றி இயேசுவா. இந்த சபையின் மேய்ப்பனுக்காக நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. தூர தேசம் சென்றிருக்கிற மகனையும் குடும்பத்தை இரத்த கோட்டைகளை வைத்து ஜெபிக்கிறோம். பாதுகாப்பாக நீங்கள் அழைத்து வாங்க. ஒரு நல்ல சபையை நீங்கள் இந்த இடத்துல நீங்க ஸ்தாபித்திருக்கிறீங்க. இந்த இடத்துல வரும்போது நான் மகன்கிட்ட கேட்டு எத்தனை சர்ச்சஸ் மாதிரி இந்த லீட்ஸில் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை சர்ச்சஸ் இருக்குது? இந்த சர்ச்சை தவிர வேறு சர்ச் தமிழ் சர்ச் இல்லை தெரியல. நாங்கள் பார்க்கிற போது எத்தனையோ வேற சமயத்து ஜனங்களை கூட பள்ளிகள் அது இது என்று ஏராளமாக பெருகி கொண்டிருக்கிறது நாட்களில். என்னையும் உங்களையும் தான் பிரியமான மகனை தேவன் தேடி வந்திருக்கிறார். We need more people to serve the Lord. Harvest is plenty, workers are less. நீங்க கமிட் பண்றதை டீப்பா கமிட் பண்ணுங்க சொல்றாரு. ஆழமாக வாங்க, ஆழமாக வாங்க. வலையை கடல்ல சும்மா கரையில போட சொல்ல பேருக்கு ஆழத்துல கொண்டு ஆழத்துக்கு ஆழமாக சத்தியத்துக்குள்ள ஆழமாக டீப்பா வர மாட்டேது அவர் விரும்புகிறார். பிரியமான மாரியமான வாழ்ந்துதான் பார்த்துருங்க. அப்படி ஒரு சேலஞ்ச் எடுங்க. தேவனுக்கு ஒரு பொருத்தினா சேர்க்கிறது, தேவனோடு சேர்ந்து உலகத்துல கலப்பவர்களை கொண்டு சொல்லி. Because we serve such a mighty God who showed up himself with Shadrach, Meshach and Abednego in the fire. We serve such a mighty God. Naga, we can't define our Lord. We can't define His strength. எங்களுடைய லிமிட்டேஷன்ஸை வச்சுக்கொண்டு தேவன் நாங்கள் இடைப்பட முடியாது. இந்த நாளிலும் பிரியமான மகனே மகனே, எல்லா லிமிட்டேஷன்ஸும் உடைவதாக ஜெபி. We destroy every heart of limitations, every heart of barriers, every heart of lack, every heart of divorce. We destroy them in Jesus' name. Hallelujah. இந்த நாளில் புதிய அபிஷேகம், புதிய ஒரு வல்லமை, புதிய ஒரு சந்தோஷம் ஒவ்வொரு மகனும் மகனு கூட கடந்து வருவதற்காக நன்றி ஸ்தோத்திரம். உன்னை தேர்ந்து கொண்ட நோக்கத்தை, உன்னை அழைத்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என்னுடைய விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவன் மாதிரி கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றுவேன் என்று சொன்னேன். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இதனாலுக்காக நன்றி இயேசுப்பா. மூன்று மகன்களை உயிர்ப்பித்ததற்காக உங்க கோடாக ஸ்தோத்திரம். புது பிள்ளைகளுக்காக நன்றி. கொடுக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நாங்கள் பிரயோஜனப்படுத்த உதவி செய்யுங்க. எல்லாவற்றும் கருத்தில் பொழுது ஜெபிக்கிறோம். பலமுள்ள இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரை நாங்கள் உண்மையாகவே நேசிக்கிறவர்களாக நாங்கள் இருப்போமானால் எவ்வளவோ சாட்சிகளே தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறார் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். உமா இல்லையா? என்னுடைய வாழ்க்கையும் ஒரு பெரிய சாட்சியை தேவன் தந்திருந்தார். I just want to share quickly this testimony because my family is here. I'm not alone with them because I'm true to this testimony. They know as well. My son, eldest son, you may have heard about his testimony. He had cancer, was healed, and God is using him now. He's in the presence of God. என்னுடைய வாழ்க்கையிலும் பல அனுபவங்கள், பல காலாத சூழல்கள் கூட நான் அழைத்து வரப்பட்டிருந்தேன். நாங்கள் இந்த நாட்டுக்கு ஸ்ரீலங்காவிலிருந்து இங்கே வந்தபோது என்னுடைய மகனுக்கு கேன்சர் வந்தது. After he was healed, I was bedridden. I had a bad chest infection causing, they suspected I was having tuberculosis. They isolated me in the hospital. I was wearing a mask. It was a time all the doctors came and they told they're doing some testings, diagnosis, and the following day they had to come and they are going to conclude whether I was having tuberculosis or not. So that night, I still remember that moments. I was really lost.
என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை நான் எண்ணி பார்த்தேன். 15, 20, 25 வருடங்களுக்கு முன்பு நடந்த காரியங்கள், things that happened in my life. By the grace of God, one of our sisters in Christ who brought a book from the man of God called Mohan Silasan. We heard about it. His book, he wrote that book. She brought a book, and that night I was reading that book. And by birth I was a Catholic, right? And whenever she spoke to me about Christ, I used to tell her, come on, I know about Jesus Christ, right? I'm a Sunday person, right? And you are saying so many other things about Christianity and so many things. I don't need these things, I think, because I'm fine with my religion, right? With my faith. And that particular night, while I was reading a particular parable called the parable of talents, right? In those days, when I was studying in the university and all, I used to go for musical shows, singing songs, and God gave me so many other secular opportunities to spend time in singing. But that night was so burdened, because if they come and conclude in the following morning that I was having tuberculosis because I was coughing so much, I don't have sleep at all, so much deadly cough. And if they conclude that, then my life is going to be totally changed upside down. And these people, just few months ago only they came to this country. Imagine. So I was wondering what I'm going to do. That parable was speaking to my life. I have never ever used my talents to glorify God. That night, it was really that word came as a rhema word and spoke to my life. It asked so many questions. 20 years back in the past, 20 years ago, while I was in Sri Lanka, I was traveling in a coach. And in Batiklo, in the conflict area, while I was traveling, I had a cross-firing incident. I had a gun injury on my face. I broke my 3 teeth over here, cut my tongue, and I had about 2 weeks I was bedridden. God gave my voice back. I was able to speak. I was able to do everything what I was doing in the past. It did not prevent me. Can you imagine? That night I was thinking, God was so gracious to me like this. I should have lost my voice before. I'm still here alive, but if they come and say tomorrow I was having tuberculosis, it's going to be totally, again it's going to be so worse, my life is going to turn upside down. Can you imagine? That night I was really burdened. I was really crying unto Lord. I was asking, Lord, give me a chance. Give me a chance. This is what I said to Lord. I want to worship you. I didn't get a chance to worship you, Lord. I want to sing you, Lord. I want to praise you, Lord. I want to serve you, Lord. I was crying to God. My wife was with me. At that time, now I can feel I was filled with the Holy Spirit, I believe, because I started composing some songs, like whistling, like I was whistling and recording on my phone. I felt to do like that. The following morning, all these doctors who was treating me, they came, everyone came. They came and they told, we are sorry. It was not tuberculosis. It was a bad chest infection causing this. It was pneumonia, actually. A worse condition of a pneumonia. Thank God. Praise the Lord. Whatever he spoke to me that night, he brought to pass. Hallelujah. Praise God. Purposeful life. எனக்காக சில ஜனங்கள் ஜெபித்தார்கள். இப்படி ஒரு சபையில இருந்து நான் அவர்களுக்கு முன்பாக ஆண்டவரே நான் போய் துதிக்க வேண்டும், அவளுக்கு முன்பாக ஆராதிக்க வேண்டும் சொல்லி அவர்கிட்ட கேட்டிருந்தேன். அதே வகையாக அந்த சபைக்கு முன்பாக கொண்டு தேவன் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. Purposeful God, purposeful life. அன்று நான் என்னுடைய தேவன் எனக்காக வைத்திருக்கிற சித்தம் என்ன என்பதை உணர்ந்தேன். பிரியமான மாறிமணி, இந்த நாளிலும் தேவன் அவருடைய வழி வித்தியாசமானது. அவர் எந்த இடத்துல லைஃபை எப்படி டேர்ன் பண்ணி கொண்டு போறார் என்ற ஒரு நோக்கம் இருக்குது. அந்த சபை அந்த சமயத்தில் அந்த ஹாஸ்பிட்டலில் படுக்கையில் இருந்தபடியால அந்த சிந்தனை எனக்கு வரத்தக்கதாக ஒரு சூழ்நிலை இருந்தது. Sometimes God permits certain things, disease.
We are stuck somewhere. We find so difficult to come out. We ask, where is our God? No. There's a reason behind it. That was a wonderful time God wanted to speak to me. He triggered my sense. He gave the spirit of understanding at that time. So many times I have read that word, the parable. Because I was a Catholic by birth, I knew it already. But that night was different. That moment was different. I was able to sense something in my spirit. And I felt my mistake. The same thing can happen in your life as well. தேவன் ஒரு நோக்கத்தோடு சில காரியங்களை அனுமதிப்பார். தேவனே இந்த இடத்துல நீங்க என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறீங்கன்னு நாம கேட்போமாக இருந்தால் நிச்சயமாக தேவன் அதில் பேசுவார். ஏன் ஆண்டவரே இதுக்குள்ள கொண்டு வந்தீங்க அழுகையாக அதை மாற்றாமல், அது அவருக்கு முன்பாக அவ்வகையான ஒரு கேள்வியாக கேட்காமல், நாங்கள் என்ன நோக்கத்தோடு அப்பா நீங்க இதுக்குள்ள வைத்திருக்கிறீங்க, இந்த காரியத்தை அனுமதித்தீங்கன்னு நாங்கள் கேட்போமாக இருந்தால் நிச்சயமாக தேவன் பேசுவார். அவர் மீது அன்பா இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் நன்மைக்கு எதுவாக எல்லாத்தையும் அனுமதிக்கிறார் என்று சொல்லி இருக்கு ரோமர் 8:28. அவருடைய சித்தத்தின் அடிப்படையில் நாங்கள் அழைத்திருக்கிற காரணத்துக்காக அவர் மீது அன்பு கொண்ட சகலது நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. ஸோ நன்மைக்கு எதுவாக தான் அந்த நாளில் நடந்தபடிதான் இந்த நாளில் நானும் என்னோட குடும்பமாக இந்த இடத்துல வந்து ஒரு சாட்சியாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஸோ இந்த நாட்களில் நாங்கள் ஒரு விஷயம் ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். கல நேரம் எடுத்துக்கொள்ள முடியாது. நன்றி செலுத்தும். அவர் செய்த சகல நன்மைகளை ஒரு விஷயம் நாங்கள் நினைவு கூறுவோம். உங்களோட வாழ்க்கையில் ஒரு நோக்கத்துக்காக ஒரு அழைத்தவர் உண்மை உள்ளவர். அதை நாங்கள் விசுவசிக்கிறோமா? அதில் உறுதியாக நாங்கள் பற்றிக்கொள்வோம். அந்த விஷயத்தை உறுதியாக நாங்கள் நின்று கொள்வோம். அவ்வளோதான் செய்ய வேண்டிய காரியம். மீதியான காரியங்களை அருமையாக தேவன் வாய்க்க பண்ணுவார். அவர் எங்களுடைய விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறான்னு சொல்லியிருக்கு. He is the author of faith. Just imagine. He is the Alpha and Omega. He is faithful to his call, for sure. He is faithful for his word. He will surely come to that point. So, கர்த்தருக்கு நன்றி செலுத்துவது நாள் யாவரும் ஒரு சிறிய பாடல் நாங்கள் பாடி முடிக்க போகிறோம். யாவரும் எழுந்து shall we all please stand? There's one more song to thank. I will ask for healing. We'll ask God for his touch. Let's ask God in this area, Lord, if I have failed, we once again will come back. And once again coming to your throne of grace with that boldness, of God, because you have that grace for me. Arabashanta. Uruvara periyadisayam sevanidane sayya. Nara
We praise you, Lord. We exalt you, Lord, in this place. We can come boldly before your throne of grace, O God. Whatever happens in our life will not fail us, O God. Will never leave us, never forsake us, O God. We can trust in you, Lord. Hold our hands, O God. அப்பா அவங்களோட கரங்களை நீங்க பற்றி கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்க அவங்களோட கரத்தை பற்றி கொண்டோமானா சில வேளைகளில் நாங்க கைவிடக்கூடும். நீங்க எங்களோட கரத்தை பற்றி கொள்ளுங்க ஆண்டவரே. அப்ப நீங்க விட மாட்டீங்க ஆண்டவரே. உங்களோட கரத்தை நீங்க பற்றி கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா அவங்களோட வாழ்க்கையின் பட இந்த கரத்துல போடுங்க ஆண்டவரே. என்னை வழி நடத்தும் ஆண்டவரே. உமது மகிமைக்காக என் வாழ்க்கையை நீர் மாற்றினீரே ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உங்களோட மகிமைக்காக நீர் மாற்றினீரே ஆண்டவரே. உங்களோட நாங்கள் வந்து சேரும் வரைக்கும் ஆண்டவரே அந்த மகிமையை எங்களோட வாழ்க்கையில நாங்கள் காண்பிக்கிறாக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. Help us, Lord, always give glory after glory, O God, till we meet you, Lord, in heaven. In everything we do, O God, help us, Lord, to give glory. Take glory, O God. Let this life become glorious to you, God. உமக்கு மகிமை சேர்க்கத்தக்கதாக இதை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. உங்களோட குடும்பத்தை நீங்க மாற்றுங்க. உமக்கு மகிமை சேர்க்கத்தக்கதாக உங்களோட பிள்ளையுடைய வாழ்க்கையை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. அவருடைய படிப்பு காரியங்கள், உங்களுடைய தொழில் காரியங்கள், உங்களுடைய உறவுகள் மத்தியில் இருக்கக்கூடிய ஆண்டவரே ஒவ்வொரு நெருக்கங்கள் பெருசல் எல்லாவற்றையும் ஆண்டவரே உமது மகிமை வெளிப்படும்படியாக மாற்றுங்க ஆண்டவரே. அது போதும் ஆண்டவரே. We just need that, oh God. Just make everything for your glory, oh God. Let it happen for his glory. Hallelujah. We make bold decision today, oh God, that we want to see great glory in our life. And we want to have your presence at all times. We thank you, Lord, for your doing so in our life. We surrender everything. My life, my thoughts, my words, my actions, my families, my friends, my church, your purpose, everything in your hands. Once again, I surrender, Lord. எடுத்து பயன்படுத்துங்க, உபயோகப்படுத்துங்க ஆண்டவரே. உமது மகிமைக்காக சகல துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். பலமுறை இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Give him a clap offering to our Father. Praise be to God. My flesh and my heart may fail, but God is the strength of my heart and my portion forever.